எனக்கு இப்படி மயக்கம் முன்னாடி பேசிலாம் பழக்கம் இல்ல. இருந்தாலும் இவரை பத்தி பேச கிடைச்ச இந்த வாய்ப்பை நான் தவற விட விரும்பல. இவருக்கு நான் மனைவியா இருக்கிறது பூர்வ ஜென்மத்துல நான் செஞ்ச புண்ணியம் தான். நான் தான் இவரு பாரத்தை எல்லாம் சுமந்தேன்னு சொன்னாரு. ஆனா அது உண்மை இல்ல. அவர் ஒரு தலைவரா இந்த ஊரை எப்படி பாத்துக்கிறாரோ, குடும்ப தலைவராவும் குடும்பத்தை அப்படிதான் பாத்துக்கிறாரு. நான் அவருக்கு துணையா இருந்து பாத்துக்கிறேனே தவிர மத்தபடி எல்லா புகழும் அவரை தான் சேரும். ஐயா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. ஐயாவோட பதவி காலம் முடியுது. வரக்கூடிய எலெக்ஷனுக்கு ரகுராமையாவே தலைவரா நாங்க ஒரு மனை தான் தேர்ந்தெடுக்க போறோம். மன்னிக்கணும் ஐயா, இந்த தொகுதியை இப்ப முழுக்க முழுக்க பெண்கள் தொகுதியா மாத்திட்டாங்க. ஏன்னா பெண்கள் வாக்காளர்கள் அதிகமா இருக்கிறதாலையும் சிலரின் வேண்டுகோளுக்காகவும் பெண்கள் தொகுதியா மாற்றப்பட்டிருக்கு. அப்போ தலைவரா தேர்ந்தெடுக்க முடியாதா? இப்பவும் நானே தலைவரா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெண்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம். இந்த ஊர் மேல அக்கறை இருக்கிற ஆளுமை நிறைந்த பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க போட்டியில ஜெயிச்சு இந்த ஊருக்கு நல்லது செய்யணும். இந்த தடவை ரகுராம எதிர்த்து நின்னு அவனுடைய டெபாசிட்டை நான் காலி பண்ணி ஜெயிக்கணும்னு நினைச்சேன். அந்த கொடுப்பனைய கடவுள் எனக்கு கொடுக்கல. ஆனா இப்ப இத பெண்கள் தொகுதியா மாத்தினதுனால நகரமன்ற தலைவரா கண்டிப்பா நான் வர வாய்ப்பு இருக்கு. இந்த போஸ்டிங்ல ஜெயிச்சு நான் வருவேன்.